அனைவருக்கும் வணக்கம். ILWF 2025க்கான அவார்ட் ஃபங்க்ஷன் விழாவில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தலைவர் திரு அமல்ராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றினதை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்ததற்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்கிறேன். சாதாரணமாக கிட்டத்தட்ட இது 50 இயர் அது இந்த ஃபங்க்ஷனு. எவ்ரி இயர் நான் வந்து இங்கே இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் கலந்துப்பேன். இது சாதாரணமாக எல்லாரும் இது செய்ய முடியாது. எவ்வளோ பேர் இந்த நாட்டில் பணமும் பொருளை வைத்திருந்தாலும் மனசு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் இருந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்லுறாங்க. அது ஒரு அட்வொகேட் வந்து இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்டை வந்து இவ்வளவு பேருக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த அவார்டை வந்து அவங்களுடைய ஒரு திறனை வெளிப்படுத்துகின்ற ஒரு விதமாக இவர்கள் இந்த அவார்டை கொடுத்தது வந்து மிக சந்தோஷமான விஷயம். இது நார்மலாகவே அட்வொகேட்டுக்கு வந்து இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருப்பாங்க. அதில் சிவா வந்து எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவாவை. ஆஸ் ஏ அட்வொகேட்டாக வந்து இப்படி ஒரு செயல் செய்யறதுக்காக தான் இன்னைக்கு சண்டே இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் சிவா ஃபங்க்ஷனை மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அது வெங்கட் சார் சிவா இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் உண்மையாக வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் மிஸ் பண்ணுறதுக்காக நான் ஓடி வந்தேன். அதுவும் பர்டிகுலர் நான் வரவையிலே சொன்னார் ஒரு அட்வொகேட்டு, ஜட்ஜி வந்திருக்கிறாரு, ஜட்ஜி அங்கே இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஐயோ, ஜட்ஜியே முன்னாடி சொல்லி நம்ம லேட்டாக போகிற பண்ணுறதுக்காக நான் ஓடி வந்தேன். ஏன்னா இன்னைக்கு ஹைகோர்ட்டில் ஒரு அடிஷனல் பில்டிங் திறந்ததுனால கொஞ்சம் எனக்கு தாமதம் ஆயிடுச்சு. இந்த விழா ஒவ்வொரு அச்சீவருக்கும் வந்து அவங்க எதை நோக்கி அச்சீவ் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க அச்சீவ் பண்ண சொல்ல இருக்கிற அந்த சந்தோஷத்தை விட இங்க சிவா நம்முடைய இந்த லா ஃபார்ம் விஷயமா, அவர் இந்த இன்டெகிரேட் லா ஃபார்ம் விஷயமா இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்டுக்கு சொல்லி தான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நிஜமாவே அவங்க சர்வீஸ் இப்பதான் தெரியும் அவங்களுக்கு. ஓ, நாம இப்படி செஞ்சிருக்கோமா, நாம இப்படி வந்திருக்கோமா அப்படின்ற விஷயமே நான் பார்த்தேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அவர் இவருக்கு வார்த்தை சொல்ற போது அவர் ரொம்ப பிரகாசமா இருந்தார். அவருடைய ஃபேஸ் நிஜமாவே அவரு சர்வீஸ் பண்ண சொல்லி, அவரு அச்சீவ் பண்ண சொல்ல கூட இந்த ஹாப்பினஸ் அவருடைய முகத்துல இருந்திருக்காரு. இதுதான் இந்த அவார்டுக்கான ஒரு பெரிய அச்சீவ். இவரு அடைஞ்சிட்டார், சிவாவும் நம்ம வெங்கட் சார் அடைஞ்சிட்டாங்க நான் நினைக்கிறேன். நிஜமாவே எவ்ரி இயர் நான் அவுட் ஆஃப் போயிட்டு கேட்பேன், சிவா இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்கிற, உனக்கு ஸ்பான்சர் யாரு, எப்படி இதெல்லாம் உன்னால முடியுதுன்னு கேட்பேன். ஏன்னா சாதாரணமா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பாடியில் இருக்கிறோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி அதை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு அதனுடைய வழி என்னன்னு தெரியும். ஒரு இண்டிவிஜுவலா பிகாஸ் ஆஃப் அட்வொகேட்ஸ் இவங்களுடைய கலை, இவங்களுடைய ஃபார்ம்ல இருக்கிற கலையை வச்சு இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல பண்ணிட்டு இருப்பாரு. அதுதான் என்கிட்ட வந்து 2 days முன்னாடி தான் வந்து சொல்றாரு, அண்ணா நீங்க வந்து ஆகணும்னாரு. எனக்கு தெரியும் சிவா ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் போயிடுவேன், இடம் மட்டும் சொல்லு நான் வந்துடுறேன், லொகேஷன் அனுப்பி சொல்லிட்டேன். இன்விடேஷன் நான் பார்க்கல, அட்ரஸ் கூட இப்ப இவரெல்லாம் கேட்டு வந்தேன். அது போல சொன்னா ஓடி வரதுக்கான ஒரு எண்ணத்தை இவர் செய்வார். இவர் சர்வீஸுக்கு உங்க சார்பா இவருக்கு ஹாட்ஸ் ஆஃப் ஒரு வணக்கம் தெரிவிச்சு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.